LLP KPs and Kudipane channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணது ரொம்ப ஃபேமஸா வந்து போயிட்டு இருக்கு. இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து கேப்சா ஒர்க் ஆன்லைன் ஜாப். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் இந்த கேப்சா டைப்பிங் ஒர்க் மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு வந்து ₹100 வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நமக்கு வந்து டெக்ஸ்ட் கேப்சாஸ், நம்பர் கேப்சாஸ், பசில் சால்விங் கேப்சாஸ், இதே மாதிரி நமக்கு வந்து டைப் ரைட்டிங் கேப்சாஸ் எல்லாம் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. மொபைல் பிளே ஸ்டோர்ல வந்து 4.8 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஹை ரேட்டிங் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. இந்த மொபைல் ஆப்ல தொடர்ந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீயோ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸோ பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம சம்பாதிச்ச காசை வந்து தி வேர்ல்டு ஃபேமஸ் பேபால் வழியா வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து இந்த ஆப்ல சொல்லியிருக்காங்க. சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கேப்சா ஒர்க் ஆன்லைன் ஜாப் மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். சோ இந்த மொபைல் ஆப் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மொபைல் ஆப்போட நேம் வந்து கேப்சா ஒர்க் ஆன்லைன் ஜாப். சோ இதை வந்து ப்ரொவைட் பண்றது வந்து கேமர் கிரேசி. சோ இந்த லோகோ வந்து நல்லா வந்து பாத்துக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த மொபைல் ஆப்போடைய லோகோ. சோ இந்த மொபைல் ஆப் வந்து 4.8 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் ஒரு 3000 ரிவ்யூஸ் பக்கத்துல வந்து கிடைச்சிருக்கு. சோ கொஞ்சம் ஹாரிசான்டலா ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 10,000 பிளஸ் டவுன்லோட்ஸ் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. சோ கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணலாம். சோ அபவுட் திஸ் மொபைல் ஆப் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இப்போ ரீசெண்டா ஜனவரி 31, 2025ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு யங்கான ஒரு மொபைல் ஆப். அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுல வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார் அண்ட் 1 ஸ்டாரை விட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ரீசெண்ட் ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது அதாவது பிப்ரவரி 2025ல வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணது. ஓகே, இந்த மொபைல் ஆப் வந்து நல்லா வந்து பே பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்புறோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணா 5 ஸ்டார் ரேட்டிங்ல ரீசெண்ட் ரிவ்யூஸ்ல பார்த்தா அதே ரிவ்யூஸ் தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கிறதாகவும் டைம்லி பேமெண்ட் வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2 to 3 மணி நேரம் நம்ம வேலை பார்த்தா நமக்கு வந்து ₹100 கிடைக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாணவர்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எனிவே கிரிட்டிக்கல் ஆர் மேபி 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த மொபைல் ஆப் வந்து லோ பேயிங் மொபைல் ஆப். ஸோ அவங்க வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்காக அவங்க வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5 ஸ்டார் ரேட்டிங்கை வந்து நம்பாதீங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து ஸ்கேம் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் பிப்ரவரி 2025ல வந்து ஒருத்தர் ரிவ்யூ மென்ஷன் பண்ணியிருக்காரு. 10 நாள் ஆகியும் எனக்கு இன்னும் அமௌண்ட் வந்து வரவே இல்ல. ஆக்சுவலா இவங்க மென்ஷன் பண்ண இந்த பேபால் வித்ட்ராயல் வந்து ஃபேக் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே நம்ம வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ அதனால இன்ஸ்டால் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த பார் வந்து ஃபுல்லா லோட் ஆன பிறகு அதுக்கு பிறகு ஓபன் கொடுத்த உடனே ஸ்கேனிங் ஃபார் வைரஸ் அப்படின்னு வந்து வரும். அதுக்கு பிறகு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்து வந்துரும். அதுக்கு பிறகு ஓபன் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு நீங்க வந்து பார்க்கும்போது அலோவ் கேப்சா ஜாப் ஆன்லைன் டு சென்ட் யூ நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அலோவ்னு கொடுத்தாதான் அடுத்த செக்ஷனுக்கு வந்து போக முடியும். இதான் வந்து இன்ட்ரோ ஸ்கிரீனு. ஸோ நம்ம வந்து சைன் அப் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து ஃபுல் நேம் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். எந்த இமெயில் ஐடி வந்து பேபாலோட அசோசியேட் ஆயிருக்கோ அந்த இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ண சொல்றாங்க. பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெருசா இல்ல. என்ன பாஸ்வேர்ட்னாலும் நீங்க வந்து கொடுக்கலாம். அதே பாஸ்வேர்டை வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் செக்ஷன்ல வந்து என்டர் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து வித்ட்ராயல் வந்து பண்றதுக்காக நீங்க வந்து அவங்களுடைய டெலிகிராம் பேஜை வந்து டெலிகிராம் குரூப்பை வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வித்ட்ராயல் வேணும்னா அவங்களுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா அங்க வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வித்ட்ராயல் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வழியா தான் நம்மளால வந்து வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சைன் அப் அப்படிங்கறது கொடுக்கலாம். ஸோ சைன் அப் வந்து கொடுத்த பிறகு நமக்கு வந்து இன்ட்ரோ ஸ்கிரீன் வந்து இதுதான். ஸோ நம்ம வந்து ஷேர் பண்றது மூலமாக நமக்கு வந்து 1 காயின் கிடைக்கிறதாகவும் ரேட் பண்றது மூலமாக அதாவது 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறது மூலமாகவும் 35 காயின்ஸ் கொடுக்கறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஷேர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு வந்து கொடுக்கலாம்.
அது குடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு வந்து போகும். எடுத்த உடனே நீங்க கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து எப்பவுமே அவங்க வந்து பாயிண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்டா நம்ம வந்து பேக் அப்படின்னு வந்து குடுத்துட்டு போயிரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது பேக் குடுத்த உடனே இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து வரும். நம்ம மொபைல்லயே வந்து ஷேர் பண்ணலாமா இந்த டெக்ஸ்ட்ட அப்படின்னு வந்து கேட்பாங்க. யாருக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆக்சுவலா நான் ஷேர் பண்ணவே இல்ல. ஷேர் பண்ணாம வந்து 1 காயின் நமக்கு வந்து ஆட் ஆயிட்டு. இதே மாதிரி 5 ஸ்டார் ரேட்டிங் குடுக்கறதுக்காக 35 காயின்ஸ் ஆர் மேபி 35 டைமண்ட்ஸ் வந்து குடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ரிவ்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துட்டு. சரிங்களா? இத நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு அ கிவ் 5 ஸ்டார் ரிவ்யூ அப்படின்னு வந்து குடுக்கலாம். நீங்க தேவைப்பட்டா நான் ஆல்ரெடி இந்த ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னும் இந்த பட்டன வந்து நீங்க வந்து பிரஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஐ போஸ்டட் தி ரிவ்யூ அப்படின்னு ஒரு தடவ குடுத்து பார்த்துட்டேன். அதே மாரி காப்பி ரிவ்யூ குடுத்தும் இந்த மாரி மென்ஷன் பண்ணும்போது, நமக்கு இந்த மாரி டிஸ்ப்ளே ஆகுது. நான் இந்த ரிவ்யூ எதுவுமே போஸ்ட் பண்ணவே இல்ல. நான் ஜஸ்ட் வந்து பேக் மட்டும் குடுத்தேன். பேக் குடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த 35 டைமண்ட்ஸ் ஆர் 35 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிட்டு. ஸோ கீழ பாருங்க தேங்க் யூ ஃபார் யுவர் ரிவ்யூ டைமண்ட்ஸ் ஆடட். ஸோ இத வந்து எப்படி எடுத்துக்க ஒரு போனஸா எடுத்துக்கவா? இல்ல இந்த மொபைல் ஆப்ல வந்து எல்லாமே இப்படி தப்பு தப்பா தான் டிஸ்ப்ளே பண்றாங்க அப்படின்னு வந்து எடுத்துக்கலாமாங்கிறது வந்து தெரியல. ஸோ நம்ம வந்து ஷேர் அண்ட் ஏர்னும் நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணல. ரேட் அண்ட் ஏர்னும் ஒழுங்கா யூஸ் பண்ணல. 2யும் வந்து யூஸ் பண்ணாமலே நமக்கு வந்து 1 + 35 36 டைமண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிட்டு. ஸோ கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து நம்பர் கேப்ச்சா, டெக்ஸ்ட் கேப்ச்சா, ஸ்லைடர் கேப்ச்சா, இதே மாதிரி பசில் கேப்ச்சா, மேக்ஸ் கேப்ச்சா, டைப் ரைட்டிங் கேப்ச்சா இப்படின்னு நெறைய கேப்ச்சாஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்பர் கேப்ச்சா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ எப்பவுமே இந்த வெப்சைட்க்கு வந்து போகும். ஸோ பேக் பிரஸ் பண்ண உடனே இந்த மாதிரி நம்பர் வந்து காமிக்கும். இந்த நம்பரை வந்து கரெக்ட்டா நம்ம வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் இவ்வளவு ஈஸியா நமக்கு வந்து வராது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்பர் அப்படின்னு காமிப்பாங்க. அந்த நம்பரை டைப் பண்ண உடனே நீங்க கொஞ்ச டைம் வெயிட் பண்ணீங்கன்னா அட்வர்டைஸ்மென்ட் ரன் ஆகும். அந்த அட்வர்டைஸ்மென்ட் முடிஞ்ச உடனே அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் இது வரும். அதுக்கு பிறகு அட்வர்டைஸ்மென்ட் வரும். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் நம்பர் வரும். இப்படி வந்து 6 செக்ஷன்ஸ் வந்து முடிச்ச பிறகு நமக்கு வந்து ஃபைனலி வந்து கலெக்ட் 3 அப்படின்னு வந்து குடுப்பாங்க. யூ ஏர்ன் 3 காயின்ஸ் அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து 2 செக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து அட்வர்டைஸ்மென்ட்டோட, ஒண்ணு வந்து அட்வர்டைஸ்மென்ட் இல்லாம. எடுத்த உடனே நான் வந்து அட்வர்டைஸ்மென்ட் இல்லாம இந்த பட்டன பிரஸ் பண்ண நெனச்சேன். இது வந்து ஆக்டிவ்லயே இல்ல. இந்த பட்டன் மட்டும் தான் ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ கம்பல்சரி நீங்க வந்து இந்த ஆட வந்து பார்க்கணும். இந்த செகண்ட்ஸ் வந்து ஃபுல்லா டைம் அவுட் ஆன பிறகு, அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரிவார்ட் கிராண்டட் அப்படின்னு வந்து வந்துரும். சப்போஸ் நீங்க அவசரப்பட்டு க்ளோஸ் பட்டன அதுக்கு முன்னால பிரஸ் பண்ணா உங்களுக்கு காயின்ஸ் வந்து வராது. ஸோ அத வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நமக்கு டெக்ஸ்ட் கேப்ச்சா அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் வந்து ஸ்மால் லெட்டர் ஆஸ் வெல் அஸ் கேப்பிட்டல் லெட்டர்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த லெட்டர்ஸ வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணுங்க. ஸோ அத முடிச்ச உடனே இந்த மாதிரி யூ ஏர்ன்ட் 5 காயின்ஸ் அப்படின்னு வந்து குடுத்திருப்பாங்க. ஆனா பாருங்க, இங்க வந்து கலெக்ட் 6 அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. இப்ப 5 காயினா? 6 காயினா? தெளிவா சொல்லுங்க. இப்ப இதுல பாருங்க கலெக்ட் 6 வித் அட்வர்டைஸ்மென்ட் அப்படின்னு வந்து இருக்கு. சோ இதுல வந்து நமக்கு வந்து ஸ்லைடர் கேப்ச்சாவும் இருக்கு. எடுத்த உடனே நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவா பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா வந்து பட்டன்ஸ் வந்து ஆக்டிவ்ல இல்ல. சோ அதனால பேக் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த ஸ்லைடர் கேப்ச்சாவ வந்து ஸ்பீடா பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்லைட் டு கேப்ச்சா அப்படின்னு வந்து அடுத்து பிரஸ் பண்ண ஆரம்பிச்சேன். உடனே பிரஸ் பண்ண இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஒழுங்கா வந்து வொர்க் ஆச்சு. இப்ப பாருங்க நம்ம வந்து 4 காயின்ஸ் அப்படின்னு வந்து ஏர்ன் பண்ணிட்டோம். சோ இதே மாதிரி நமக்கு பசில் கேப்ச்சா அப்படின்னு வந்து இருக்கு. சோ இதுல வந்து நமக்கு நார்மல், மீடியம், ஹார்டு, எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து இருக்கு. இதுல நார்மலும், மீடியமும் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஹார்டும், எக்ஸ்ட்ரீமும் நீங்க ட்ரை பண்ண வேண்டாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோ நார்மல் கேப்ச்சா அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். எடுத்த உடனே நீங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். ஆக்சுவலா இந்த பாக்ஸ் வந்து நீங்க வந்து திருப்பிக்கலாம். அதாவது எந்த சைடும் நீங்க வந்து திருப்பிக்கலாம். அதே மாதிரி இந்த பாக்ஸ வந்து எங்கனாலும் நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். சோ அப்படித்தான் நீங்க வந்து இந்த பசில வந்து சால்வ் பண்ண போறீங்க. சப்போஸ் நீங்க வந்து எரிச்சல் பட்டுட்டு, "எப்பா போதும்பா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெரிஃபை குடுத்தாலும், பசில் இஸ் நாட் சால்வ்ட் யெட் அப்படின்னு வந்து வந்துரும். சோ கரெக்ட்டா நீங்க வந்து மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த பசில வந்து சால்வ் பண்ணிரலாம். சோ இப்படி வந்து நம்ம வந்து இந்த பசில வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஓகே. சோ இதே மாதிரி நமக்கு வந்து இந்த பப்பி ஆர் மேபி டாக் இமேஜையும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சோ ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ண பிறகு நம்ம வந்து வெரிஃபை அப்படின்னு வந்து குடுக்கலாம். சோ கலெக்ட் 2 அப்படின்னு வந்து வந்துட்டு. சோ யூ ஹேவ் ஏர்ன் 2 காயின்ஸ் அப்படின்னு வந்து வந்துட்டு. சோ இதே மாதிரி நம்ம வந்து மீடியம் கேப்ச்சா அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணலாம். சோ இப்படி வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுத்தது. பட் ஸ்டில் நம்மளால வந்து 4 காயின்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சுட்டு. இதே மாதிரி ஹார்ட் கேப்ச்சா அப்படின்னு வந்து குடுத்தா, இவ்வளவு கஷ்டமா வந்து குடுத்துருக்காங்க. இத நீங்க ட்ரை பண்ணலாம்.
இல்லன்னா எக்ஸ்ட்ரீம் கேப்ச்சா கூட நீங்க ட்ரை பண்ணலாம். 10 காயின்ஸ் குடுக்குறாங்க. இத சால்வ் பண்றதா இருந்தா கூட நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு வந்து மேத்ஸ் கேப்ச்சா அப்படின்னு வந்து இருக்கு. சிம்பிள் மேத்தமேட்டிக்கல் கொஸ்டின்ஸ். 18 - 15 எவ்வளவு? அதே மாதிரி 10 + 7 எவ்வளவு? இதே மாதிரி சில சிம்பிள் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது என்டர் பண்ணி முடிச்ச உடனே நமக்கு அந்த 5 செக்ஷன்ஸ் முடிச்ச உடனே கலெக்ட் 3 காயின்ஸ் வித் அட்வர்டைஸ்மென்ட் அப்படின்னு வந்து குடுக்கலாம். இதே மாதிரி ரைட்டிங் கேப்ச்சா அப்படின்னு வந்து இருந்தது. எடுத்த உடனே எனக்கு தெரியல. இந்த மாதிரி அத பார்த்து தான் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியல. பட் ஸ்டில் இத பார்த்தே வந்து அப்படியே டைப் பண்ணோம். கமா மொதற்கொண்டு, ஸ்பேஸ் மொதற்கொண்டு கரெக்ட்டா என்டர் பண்ணணும். நீங்க ஒரு வேள தப்பா என்டர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இன்கரெக்ட் ப்ளீஸ் ட்ரை அகைன். அப்படின்னா இன்னொரு ஒரு டெக்ஸ்ட் வந்து குடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து 5 செக்ஷன வந்து முடிக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஸோ அடுத்த டெக்ஸ்ட் வந்து அப்படியே கரெக்ட்டா வந்து டைப் பண்ணி செக் பண்ணும்போது கரெக்ட் அப்படின்னு வந்து வந்துட்டு. ஸோ இப்படி நம்ம செக்ஷன்ஸ் ஃபுல்லா முடிச்சா நமக்கு வந்து காயின்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய வாலெட்ல வந்து இப்போ வந்து 89 காயின்ஸ் வந்து இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் வந்து 5 நாள்ல இருந்து 7 நாள் வரைக்கும். 5 நாள் டூ 7 நாள் கிடையாது. வொர்க்கிங் டேஸ் வந்து பார்த்துக்கோங்க. வொர்க்கிங் டேஸ்னா கண்டிப்பா அது வந்து ஒரு நியர்லி ஒரு 2 வாரம் பக்கத்துல உங்களுக்கு வந்து வந்துரும். சரிங்களா? ஸோ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து கீழ வந்து கோ த்ரூ பண்ணும்போது 3000 காயின்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணா, நமக்கு வந்து $5 குடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் அப்ராக்ஸிமேட்லி 400 இன் இந்தியன் ரூபீஸ். இதே மாதிரி 20,000 காயின்ஸ் வந்து நீங்க அக்குமுலேட் பண்ணா $30 ஆர் அப்ராக்ஸிமேட்லி லைக் 2400 இன் இந்தியன் ரூபீஸ் குடுக்குறாங்க. இதே மாதிரி 60,000 காயின நீங்க அக்குமுலேட் பண்ணா 8,000 இன் இந்தியன் ரூபீஸ் வந்து குடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கான்டாக்ட் ஆர் மேபி சப்போர்ட் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது, அவங்க வந்து ரீடைரக்ட் பண்றது வந்து Telegram டூ இல்ல Google Chrome அப்படின்னு வந்து குடுத்திருக்காங்க. நம்ம Chrome குடுத்த உடனே Telegram ஆர் Telegram டூ. நம்ம எப்பவுமே Telegram தான் குடுப்போம். அந்த செகண்ட் Telegram வந்து ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ Telegram குடுத்த உடனே நமக்கு வந்து இவங்களுடைய சேனலுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. 2100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேஜ வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு லிங்க் வந்து குடுத்திருக்காங்க. வித்ட்ரா பண்றதுக்கு. ஸோ அந்த லிங்க வந்து குடுத்த உடனே ஒரு நெறைய தடவ லோட் பண்ண பிறகு இந்த மாதிரி அவங்களுடைய வெப்சைட்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. இது ஆக்சுவலா நம்மளுடைய ஓன் வித்ட்ராயல் லிங்க். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 89 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். பேமெண்ட் மெத்தட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாருங்க நமக்கு வந்து PayPal, PhonePe, Paytm, UPI அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கோங்களேன். இப்போ 20,000 காயின்ஸ் இதுக்கு வந்து $30 குடுக்குறாங்க. இப்போ $30ல $1 வந்து ப்ராசஸிங் சார்ஜஸா இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து $29. ஆக்சுவலா நீங்க ஒரு PayPal ஐடி நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி 5 to 7 வொர்க்கிங் டேஸ் எதுக்காக எடுக்குறாங்கங்கிறது தெரியல. இது ஒரு மொபைல் ஆப் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ரெலவென்ட்டான ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து டெஸ்க்டாப்லயோ இல்ல லேப்டாப்லயோ வந்து பார்க்க முடியல. ஸோ எனிவே நம்ம வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணலாம். கேப்ச்சா வொர்க் ஆன்லைன் ஜாப் ரிவ்யூ இல்ல வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல உள்ள ரேட்டிங் மட்டும் தான் இருக்கு. ஸோ 4.8 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் வந்து டேப்லெட்லயும் போன்லயும் பார்க்க முடியுது. இதுல ஆக்சுவலா 1 ஸ்டார் ரேட்டிங்கே இல்ல. ஸோ இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் வந்து இல்ல. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இவங்கள வந்து Telegram வழியா தான் கான்டாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அகைன் இவங்க வந்து எப்படி நம்மளுடைய குவரீஸ சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்களுடைய 5 ஸ்டார் ரேட்டிங் எல்லாமே வந்து பெய்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஷேர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு குடுத்துட்டோம். ரேட் அண்ட் ஏர்ன் அப்படின்னு வந்து குடுத்துட்டோம். பட் ஆக்சுவலா நம்ம ஷேர் பண்ணவும் இல்ல, ரேட்டிங் குடுக்கவும் இல்ல. பட் நமக்கு வந்து 36 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிட்டு. இப்படி தெரியாதவங்க வந்து கண்டிப்பா 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது மூலமா இவங்களுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கூடிக்கிட்டு தான் இருக்கு. மக்கள் என்னதான் ஜெனுவினா 1 ஸ்டார் ரேட்டிங் குடுத்தாலும் சில ஏமாளிகள் வந்து இந்த மாதிரி 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மொபைல் ஆப்ல வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகுறதுக்கு 5 till 7 வொர்க்கிங் டேஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளவு டைம் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தெரியல. PayPal வச்சிருக்கிற நிறைய பேருக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நல்லாவே தெரியும். ஒரு நாள் இல்ல 2 நாள் மேக்ஸிமம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்துரும். அதே மாதிரி ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து ரொம்ப மினிமமா PayPal வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மொபைல் ஆப் வந்து $1 ஆர் அப்ராக்சிமேட்லி 80 rupees வந்து கலெக்ட் பண்றது எந்த விதத்திலையும் ஏத்துக்கொள்ள முடியல. இந்த மொபைல் ஆப்ல மென்ஷன் பண்ண மாதிரி 2000 காயின்ஸ் இல்ல 5000 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்கா இருக்கலாம். அப்படியே நீங்க கஷ்டப்பட்டு 2000 காயின்ஸ் 5000 காயின்ஸ் ஏன் 60,000 காயின்ஸை நீங்க ஏர்ன் பண்ணாலும் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு உங்களுடைய PayPal அக்கவுண்ட்டுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. சோ நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது இந்த மொபைல் ஆப் விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க.
வேற ஏதாவது ஒரு ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம டைமை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியா பார்க்கலாம். ஸோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஏர்னிங்.